ரெண்டையும் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா அந்த டிசைன் வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வெசன்பர்க். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான், நியூ இயர் வந்தாச்சு. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக அமையட்டும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோமா? பட்டுப்பாவாடையோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி பார்த்துடலாம். அதில் என்னென்ன டவுட்ஸ் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோவில் அதுக்கான கிளாரிட்டி கிடச்சிரும். வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு வெசன்பர்க் டிசைனர் ஸ்டுடியோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து பட்டுப்பாவாடை செட்டு பார்த்தோம், கட்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து டிச்சிங் வீடியோ போகலாங்களா? என்னடா இப்படி பிட்டு பிட்டாக செஞ்சு வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? இது வந்து ட்ரையாங்கிள் நம்ம கைக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள். இந்த மாதிரி ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இந்த கேப்பு ஒரே அளவாக வச்சுக்கோங்க. போன வீடியோவில் நம்ம கை வெட்டலை பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? ஏன் வெட்டலைன்னா இப்போ வந்து பாருங்கள். சிலிவு இந்த டிசைன் பண்ணுறதுக்காக கை வெட்டாமல் விட்டுட்டோம். இப்போ அந்த கை ரெடி பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே அளவாக வர மாதிரி டம்மி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? சிலிவு இந்த அளவுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வர்றப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு ஊஸ்டி போட்டுக்கலாம். சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். சென்டர்லேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த பிசுரை உள்ளே இருக்க பிசுரை வெட்டிடலாம். அப்படி இப்படியே கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறிட்டு உள்ளே ஒரு டம்மி தையல் போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி டம்மி தையல் போட்டுக்கோங்க. இந்த லைனிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தையல் போடுறது. அடுத்து ஒரு ஊஸ்டிப்பு. இது சென்டர் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் அவுட் ஆயிரும்ல, அந்த டிசைன் வந்து சென்டர் அவுட் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படியே கட் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி 2 கை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் தட்டு எடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் தட்டு வந்து இந்த கழுத்து ஷேப் கரெக்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வரும். அப்படியே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வராது, ஏதோ ஒரு பக்கம் இழுத்துக்கிறோம். பாடி உள்ளது அதை கரெக்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கழுத்து ஷேப்பை அட்டாச் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த வி ஷேப்பு கரெக்டாக உட்காந்துரும். விசிறு ஒரே அளவாக கம்மியாக பிடிச்சிக்கோங்க, ரொம்ப இதாக பிடிக்க வேண்டாம். 4 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஷேப் அவுட் ஆகாது. இப்போ இந்த பக்கம் மட்டமாக வந்துருச்சு. இப்போ நீ அடுத்து ஆப்போசிட் சைடில் அடிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி அடித்தாச்சு. இப்போ கீழே வந்து டவரை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே நோட் பண்ணிக்கலாம். டவர் இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ இந்த வி வந்து கரெக்டாக அப்படி ஒரு சின்ன தையலை வெட்டிடாமல் கரெக்டாக வெட்டிக்கோங்க. சின்ன ஜக்கா போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை அப்படி எடுத்துக்கோங்க. பாயிண்ட் எடுத்துட்டிங்களா? இப்போ உள்ள வந்து நம்மளுக்கு கிரிப் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கிரிப் கொடுத்துக்கோங்க. கிரிப்பு வந்து நம்ம ஃபோம் எல்லாம் ஒட்டணுன்ற அவசியம் இல்லை, காடாவிலே கொடுத்துக்கலாம். ஃபோம்னா உங்களுக்கு பிச்சுட்டு வந்துடும். உள்ளே காடாவை டபுளாக கொடுத்துக்கோங்க. டபுளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வாஷ் பண்ணாலும் அந்த இடம் வந்து சுருக்காது. நீங்கள் ஃபோம் கொடுத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக சுருக்கிட்டே வந்துடும், ஃபோம் பிச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த வி ஷேப் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு கார்னர் திரும்புறதுக்காக இப்படி சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வந்து அழகாக வரும். வெளியில் திருப்புறப்போ கரெக்டாக வந்துடும். இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக திருப்பிக்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன தையலை வெட்டிடாதீங்க. தையலை வெட்டினா மறுபடியும் ஓட்டை விழுந்துடும். தையலை வெட்டாமல் அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளே வந்து நம்ம ஒரு இன்ச்சு கேப்பில், ஏன்னா நம்ம 3 தையல் போட போகிறோம். 1 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க உள்ளே இருக்கிற பிசுரை. கேன்வாஸ் கொடுத்தாலோ ஃபோம் கொடுத்தாலோ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி மெட்டீரியலே கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பிடலாம்.
கரெக்டாக அந்த மாதிரி கீறிக்குங்க. பிசுறு பிதுங்காத அளவு கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஊஸ்டீப்பு ஃபஸ்ட்டு வந்து ஊஸ்டீப்பு எடுத்துக்கோங்க. ஷேப் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த வி ஷேப் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த அட்டத்தில் இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கார்னர் கரெக்டாக இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி டவர் பக்கம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டு ஒரு ஊஸ்டீப்பு கழுத்துக்கு வந்து 3 தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டால் தான் கழுத்து 3 தையல் போடுறதுக்கு ஷேப் கிடைக்கும். டவர் மறுபடியும் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் டவருக்கு போயிட்டு மறுபடியும் கழுத்துக்கு வந்தது. இப்போ சென்ட்ரு தையல் போட்டுக்கிடலாம். தையல் போடாமல் டாட்டு பிடிக்காதீங்க. தையல் போடாமல் டாட்டு பிடிச்சா வந்து அப் அண்ட் டவுன் வரும். ஒரு தையல் வந்து உள்ளே பிடிச்சிருக்கும், ஒன்று பிடிக்காமல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். இந்த டாட்டு ஒரே அளவாக வரும். ஒரு பீஸில் தையல் விழுந்திருக்கும், ஒரு பீஸில் தையல் இல்லாமல் வரும். அதனால் இப்படி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுடலாம், டம்மி தையல் போட்டுடலாம். பிசுரை வெட்டிக்கலாம். இது வந்து சைடு சிலிட்டுக்காக இந்த ஜக்கா போடுறோம்.
டாட் பிடிச்சிடலாம். இப்போ டாட் பிடிச்சிடலாம். இந்த டாட் பிடிச்சா தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஏன்னா இது வந்து 14 வயசு பிள்ளைக்கு ரெடி பண்ணுறோம். டாட் பிடிச்சி கம்பல்சரி டாட் பிடிச்சாகணும். இந்த மாதிரி ஷேப் வரும். டாட் பிடிச்சிங்கன்னா தான் இடுப்பு ஷேப்லாம் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் தட்டு ரெடி ஆயிடுச்சு. நீ பேக் தட்டுக்கு போகலாம். இப்போ பேக் தட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி ஃப்ரண்ட் தட்டு கழுத்து அடித்தோமோ அதே ஷேப்பில் அப்படியே அடிச்சுக்கோங்க. இப்போ இங்கே கழுத்து அடித்தோடனே இங்கே கரெக்டாக இன்னொட்டு அடிச்சுக்கோங்க கீழே டவருக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த திருகு இல்லாமல் வரும், கரெக்டாக வரும். இன்னொரு தட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு டவர் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ உள்ளே வந்து இன்னருக்கு உள்ளே வந்து டம்மி பீஸ் கொடுக்குறோம். லைனிங் மாதிரி அடித்து திருப்பிக்கிடலாம். கிரிப்புக்காக, கழுத்து கிரிப்புக்காக. இதே மாதிரி கரெக்டாக டபுள் லேயர் வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த ஷேப் மட்டும் மாறாமல் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசுறு ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. உள்ள ஃப்ரண்ட் தட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி 1 இன்ச்சு பிசுறு விட்டுக்கோங்க உள்ள. பார்த்தா 3 தையல் போட முடியும். இந்த கார்னர் வந்து இந்த சின்ன சின்ன ஜக்கா வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னா கழுத்து ஷேப் ரவுண்டாக வரும், அழகாக வரும். நம்ம என்ன கட்டிங் வெட்டியிருக்கோமோ அதே ஷேப் அப்படியே வந்துடும். ரெண்டு தட்டுமே கரெக்டாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கிடலாம்.
திருப்பி இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும். டவருக்கு ஊஸ்டி போட்டுக்கோங்க. நீங்கள் மடிச்சு அடிச்சிங்கன்னா அந்த லுக்கு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி இன்னோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊஸ்டி போட்டோம்னா உங்களுக்கு பிளாட்டாக தெரியும், பார்க்குறக்கு அழகாக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி அடிக்கிறது. உள்ளே பிசிறு பிடிச்சி விட்டு இன்னோட் பண்ணி ஊஸ்டி மட்டும் போட்டிங்கன்னா போதும், பார்க்குறக்கு அழகாக நீட்டாக தெரியும். இந்த மாதிரி பிசிறு எடுத்து இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அந்த சுருக்கம் இல்லாமல் வரும். அந்த மாதிரி எடுத்து பிசுறு நல்லா நீவி விட்டதுனால பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வருதுங்களா. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்குறக்கு லுக்காக இருக்குங்களா கழுத்து. அதான் 3 தையல் 3 தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் 3 தையல் போட்டிருக்கோம், பேக்கில் 3 தையல் போடுறோம். இது பேக் தட்டு. இந்த மாதிரி சுற்றி அடிச்சுக்கோங்க. எப்படி ஃப்ரண்ட் தட்டுக்கு எப்படி டாட்டு பிடிச்சோமோ அதே மாதிரி சென்டரில் டாட்டு போட்டுருங்க. பேக்கில் வந்து ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த டாட்டு போடுறது. டாட்டு வந்து சென்டரில் அகலமாகவும் பாயிண்டில் வந்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்து இப்படி இந்த ரவுண்டை ஷேப்பை எடுத்துக்கோங்க. இங்கே அடித்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படியே கிராஸாக கொண்டு வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். பேக்கில் வந்து இந்த மாதிரி பட்டிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பட்டி வந்து சிங்கிளாக போட வேண்டாம், இப்படி இந்த மாதிரி டபுளாக உள்ள லைனிங் கொடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரிப் கிடைக்கும். சிங்கிளாக போட்டிங்கன்னா அது வந்து மடிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி உள்ள லைனிங் கொடுத்து கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. அப்போ 4ஆக இருக்கும். அப்போ கொக்கி வச்சாலும் நம்ம கொக்கி பிச்சுட்டு வராது. ஃபினிஷிங் வந்து 1 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கொக்கி மாட்டுறதுக்கு நீ ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசுறு மடித்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு 5 சிங்கிள் இருந்ததுன்னா கொக்கி எப்போவுமே பிச்சுட்டு வராது. துணி கிழிகிற வரைக்கும் அந்த கிரிப் அப்படியே இருக்கும். எல்லாருமே சும்மா ரஃப்பாக மடித்து கொடுப்பாங்க. கொக்கி மாட்டுறப்போ இது வந்து பிச்சுட்டு வந்துடும். அதுக்கு தான் இப்படி டபுளாக கொடுக்குறது. டபுளாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே வராது. துணி கிழிகிற வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வராது. இப்போ இதில் 3 சிங்கிள் இருக்குது. மறுபடியும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே அந்த துணி கிழிகிற வரைக்கும் அந்த கொக்கி மாட்டினாலும் கொக்கி பிச்சுட்டு வராது. அப்படியே மட்டமாக வெட்டிக்கிடலாம். இப்போ பட்டி போடலாம். கிசிறு வந்து ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னர் அப்படி மடிச்சுக்கோங்க. கீழே வந்து கரெக்டாக இன்னோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே மடித்தா அசிங்கமாக தெரியும். அதனால் மேலே மட்டும் இப்படி மடிச்சுக்கிடலாம். இப்போ அப்படியே ஒரு ஊசி டீப்பு. அப்போ இந்த கார்னர் இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க மடிப்பு. ஏன் இந்த கிராஸ் கொடுக்குறோன்னா இந்த ஷேப் கரெக்டாக மட்டமாக வர்றதுக்காக இந்த கிராஸ் கொடுக்குறோம். இந்த பிசரை வெட்டிடலாம் அப்படி. இப்போ நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசர்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க அப்படி. அதான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த மாதிரி விரல வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அந்த ஜாயிண்ட்டு வெளியில் பிதுங்கிட்டு வராமல் வரும். இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிராஸ் வைக்கிறது இதுக்கு தான். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கம்மியாக வச்சா இப்படி போயிடும், எக்ஸ்ட்ரா வச்சுட்டா இப்படி வந்துடும். அதுக்கு தான் அந்த லைட்டாக கிராஸ் வச்சு இந்த மாதிரி மட்டமாக போடும். அப்போ ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கஸ்டமருக்கும் நல்லா இருக்குது, எச்சு கம்மி இல்லாமல் வருது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி தைக்கிறது. இப்போ பாருங்கள், பட்டி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்களா? இந்த கழுத்து பகுதியும் கரெக்டாக வந்துருச்சு, கீழேயும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம கீழே இன்னோட் பண்ணி இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ அடித்தட்டு ஐப்பட்டி ரெடி பண்ணுறோம். அப்போது இப்படியே இப்படி கீறி விட்டு அப்படியே இன்னோட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே கரெக்டாக எடுத்து வச்சு, ஏன்னா இப்படி மடிச்சிட்டிங்கன்னா தச்சு வர்றப்போ மிஸ்டேக் வந்துடும். அதனால் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சு இன்னோட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு இந்த கார்னரை மட்டும் இப்படி கொட்டி விட்ருங்க. ஏன்னா அந்த இடத்துல தையல் ஊசி இறங்காது. இந்த பிசரை அப்படி நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. ஏன்னா கீழே வந்து சிலிட் இருக்கிறதுனால இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே தான் நம்ம ஐ கட்ட போகிறோம். நல்லா ரஃப் அடிச்சிருங்க. துணி கிழிகிற வரைக்கும் இந்த மாதிரி ரஃப் அடிச்சிட்டிங்கன்னா துணி கிழிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே வராது.
இந்த மாதிரி ஐ கட்டிக்கோங்க. 8 பீஸு 8 இது வரும் சிங்கிள். இப்படியே இதை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா லென்த்து அதிகனால அந்த மாதிரி 8 கொக்கி வெட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக வச்சா அப்படின்னா கேப் விழுகும். இந்த மாதிரி வரும். அப் அண்ட் டவுன் வராமல் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அட்டன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அட்டு பேக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அட்டன் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. எச்சு கம்மி இல்லாமல் டபுள் தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி 2 அட்டமும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் டிச்சிங் போட்டுருங்க. அப்படியே அட்டம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இந்த பிசுரை வந்து பேக்கில் வர மாதிரி அடிச்சிருங்க. இந்த அட்டம் பிசுறு வந்து பேக்கில் தான் வரணும், ஃப்ரண்டில் வரக்கூடாது. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் சென்டர்லேருந்து தான் அட்டாச் பண்ணணும். ஏன்னா அந்த டிசைன் அவுட் ஆகும். அதனால் சென்டரில் இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த தையலை அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா பாடி வந்து கரெக்டாக இருக்கணும். சுருக்கம்லாம் வரணும்னா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து குளிர கொடுத்துக்கோங்க. இப்போ கட்டிங் வெட்டினோம்னா என்ன கட்டிங் வெட்டிருக்குமோ அதை கரெக்டாக அப்படி வரணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி வெட்டிட்டோம், மெஷர் எடுத்து கரெக்ட் பண்ணி வெட்டிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வெட்டக்கூடாது, பாடியும் வெட்டக்கூடாது. கரெக்டாக அக்யூரேட்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டபுள் தையல் போட்டுருங்க ஆமுக்கு. இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்டில் வரணும் இந்த ஜக்கா. அந்த ஆம் ஷேப் எடுக்கிறோம்ல கவர் தட்டு, அது வந்து ஃப்ரண்டில் வரணும். பேக்கில் வச்சு விட்றாதீங்க. இப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் வராது கரெக்டாக. அதுக்கு தான் இந்த மாதிரி ஜக்கா போடுறது. ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 சிலுவுமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓவர்லாக் போட்டாச்சுன்னா பிரிக்கிற கொஞ்சம் சிரமம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓவர்லாக் போட்டுடலாம். இப்போ சைடு அடிச்சிடலாம். இந்த மாதிரி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர் அளக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். 10.25 கை சுற்று அளவு நம்ம 10 வச்சுக்கலாம். நம்ம கட்டிங் வெட்டும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா சிரமம் இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன மெஷர் எடுத்துருக்கோமோ அது கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துடும். ஒரு குத்து மதிப்பாக தைச்சிங்கன்னா ஒன்று டைட் ஆகும், இல்லை லூஸ் ஆகிரும். அதனால் கட்டிங்லேயே இதெல்லாம் கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிடணும். இதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா சிலிட்டு அடிக்கணும், சைடு சிலிட்டு.
மாதிரி இதில் 3 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரித்து விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. குதிரடை 3 தையல் போட்டுருங்க சைடில். இந்த பிசிறு மேலே ஏற்றி விட்ருங்க, மேலே திருப்பி விடுங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தேன்னா அங்கே வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். அதனால் ஒரே பக்கமாக பிசிறை திருப்பி விட்ருங்க. நல்லா டான் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த இப்படி பிச்சுட்டு வந்துடும், அதுக்காக நல்லா டான் பண்ணிடுங்க கீழே. அப்படியே சிலிட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் சிலிட் அடிச்சுக்கோங்க. இதனால் சென்டர் இப்படி கேறி விட்டு சிலிட் அடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீட்டாக வந்துடும், ஃபினிஷிங் வந்துடும் ஓப்பனு. இந்த மாதிரி 2 பக்கமும் சட்டை ரெடி. இந்த மாதிரி டிசைன் வேணும்னா நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு பாசி இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இந்த மாதிரி வரும், லைனிங் போய்க்கலாம்.